சரிங்க ஒன்று ரெண்டு டிப்பர் இல்லை கிட்டத்தட்ட 10 டிப்பருக்கு மேலே ராத்திரி ஏற்றி இருக்கு மொத்தத்தில் எனக்கு 35-40 ரோடு ஏற்றியாச்சு இதுக்கு யார் பொறுப்பு உண்மையில போலீஸுக்கு இப்போ எத்தனை நேரம் கொடுத்துட்டோம் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எத்தனை நேரம் சொல்லிட்டோம் கேட்டால் அப்படின்னா சொல்கிறாங்க என்ன வந்தவங்க நானே ஃபோன் பண்ணேன் வாகனம் இல்லை எங்கிட்ட வாகனம் இல்லை போலீஸ் எங்களுக்கு என்ன இருக்குது இண்டாக்கி இவ்வளவு டிப்பர் ஊரில் வந்து ஏற்றுதல்ல ஒரு பொதுமக்கள் இருக்க வாழக்கூடிய இடம் என்ன 2 பக்கமும் எங்களை தோட்டாங்க இந்த தோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு வேறு ஒரு பாதையுமே இல்லை மற்ற பாதை வெள்ளம் இந்த பாதை கொண்டு தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் புட்டியான பாதை இல்லை இதை விடவா இவ்வளோ மண் ஏற்றிருக்கிறோம் இதை பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இந்த பின்ன சின்ன இந்த என்ன ஒரு சின்ன குண்டு கொண்டு வந்துட்டா பிடிக்கிறீங்க ஒரு கை குண்டு கொண்டு இப்படியும் பிடிச்சிருக்கீங்க ஹெல்மெட்லாம் போனால் உடனே பிடிக்கிறீங்க அவனை போய் களைப்பிலேயாவது ஒரு சொட்டு ஆல்கஹால் குடிச்சிட்டா பிடிக்கிறீங்க ஆனால் இந்த பெரிய டிப்பர் 1 இல்லை 10க்கு மேலே என்ன ஒவ்வொரு நாளும் கொண்டு வந்து ஜேசிபி ஓட்டு ஏற்றுறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பார்க்குது சொன்னியல் இந்த ஒன்றும் இல்லை லஞ்சம் இல்லை மோசடி இல்லை நேர்மையாக நடக்கிறவன் எல்லாரும் இந்த வரைக்கும் நேர்மையானது அந்த டிப்பர் ஓடுமா இவ்வளோ டிப்பர் ஓடுமா எங்களோட மண் போகுமா எங்களோட ஊர் மண் சும்மா இல்லை வயல் கொதிக்க இந்த மண்ணால் நாங்கள் தோட்டம் செய்கிறோம் என்ன ஒரு மண் ஏற்றி கொண்டு என்ன நடக்கும் வேற வழி இல்லை ரோட்டு இல்லைன்னு முள்ளும் கத்துறோம் ஆனால் ரோட்டையும் போட்டு தெரியல பரவாயில்ல மணலாலும் மணலுக்காக போகிறோம் நாங்கள் தண்ணி இல்லாமல் இதில் பாருங்கள் தண்ணி நின்று பார்த்திக்கிற பாருங்க இதிலெல்லாம் என்ன தோட்டம் செய்யலாம் துறவு வெட்டலாம் இது என்ன பந்தனத்துக்கும் வெட்டு மலத்துக்கும் என்னென்னா இந்த மக்கள் முன்னுக்கு வராத காரணம் அரசாங்கம் இந்த கள்ள வேலை செய்கிற ஆக்களோட சேர்ந்து நிற்கிறதால தான் மக்கள் முன்னுக்கு வருது இல்லை லஞ்சம். வணக்கம். இது வந்து கிளாலி ரோட்டில் இருந்து விடத்தற்பல வயல்கரைக்கு போகுது இஞ்சாலி சம்பாளி பிள்ளையாலு போகிற இந்த பாதை அதோட இதில் இருக்கிற விவசாயிகள இடுபொருட்கள் ஏற்றுமதி பொருட்கள் எல்லாம் இங்கே இருந்து இந்த பாதையால் ஏற்றி கொண்டு போகிற சந்தைகளுக்கு அப்படி கொண்ட இந்த பாதையை இவ்வளோ தாழ்பத்துக்கு மண்ணை வெட்டி ஏற்றி இருக்கிறார்கள். இதால் எங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. எதிர்காலங்களில் இதில் தண்ணி நிற்குதுன்னு சொன்னால் மற்ற பாதையெல்லாம் தண்ணி நிற்கிது. இது தண்ணி இல்லாத புட்டி பாதை. அப்போ இதை இப்படி வெட்டி ஏற்றி இருந்தால் மற்ற எங்களோட போக்குவரத்துகள் வந்து பிரச்சனைக்குள்ளாகி கொண்டு இருக்குது. இவ்வளோ மண் ரோட்டு போட்டு தாரம் பண்ணாங்க ரோடு போட்டு தரையில்லை. ஆனால் இப்போ மண் பாதை என்றாலும் ஒழுங்காக இருக்குன்னு சொன்னால் அதுவும் இப்போ இல்லை மண் எதுப்படுது. இப்படி இந்த பிரதேசத்தில் இந்த பிரதேசம் வந்து சகல பிரதேசங்களிலும் இந்த இது நடந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் இந்த மண்ணை எங்களுக்கு உரிய ஆட்கள் வந்து இதை பார்வையிட்டு இதுக்கு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு பெற்று தர வேணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.